வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 15 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்போ நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் ஜாத்ரா மற்றும் ஃபாகுவா? பீகார். ரவுத் நாச்சா மற்றும் நவ்ராணி எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். குன்பி கீத் மற்றும் முசல்கேல் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. குக்கா எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைகாஸ், பாரியா, கட்காரி, முரியாஸ், கோர்கு, மவாசி, பர்தான் மற்றும் சஹாரியா. காமராஜர் 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானந்தா நாளேலீலா, யோக சிந்தாமணி, வைஷ்ணவ மாதான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம், விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் சி ரங்கராஜன் தலைமையில நடந்துச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில சோட்டா நாக்பூர் மற்றும் வங்காளத்தில் நடந்துச்சு. தாத்ரா மற்றும் நகர் ஹவேலியில ஹோலிகா தகான் அப்படிங்கிற பண்டிகை கொண்டாடுறாங்க. கேசவ் சந்திரசன் இந்தியன் மிரர் வாம்போதினின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் ஆத்ம நிர்பார் எண்ணெய் விதைகள் அபியான் 2024ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. புதிய திறன் மேம்பாட்டு திட்டம் 2024, MSME-களுக்கான உத்தரவாத திட்டம் 2024, NPS வட்சல்ய திட்டம் 2024, SCRB பவர் திட்டம் 2020. ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜியூ ஜியாய். 2025 உஸ் செஸ் கோப்பையை வென்றவர் யார்? ஆர் பிரக்னானந்தா. இந்தியாவின் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயத்தை எந்த மாநிலம் திறந்து வைத்தது? கேரளா. நாசாவின் விண்வெளி திட்டத்தை முடித்த முதல் இந்தியர் யார்? டாங்கிட்டி ஜக்னேவி. 2026ஆம் நிதி ஆண்டிற்கான S&P குளோபல் மதிப்பீடுகளால் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிப்பு என்ன? 6.5. நிதிஷ்குமார் பீகார்ல கங்கை பாலத்தை கட்டியிருக்காங்க. அது பாட்னா டு ரகோபுர் அப்படிங்கிற இடத்தை இணைக்கும். புனேவில் உள்ள ராணுவ தொழில்நுட்ப நிறுவனத்தின் தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? வி கணபதி. அம்ரித் மோகன் SSBயுடைய டைரக்டர் ஜெனரல். பரமேஷ் இந்திய கடலோர காவல் படையின் டைரக்டர் ஜெனரல். ஜிதேந்திர மிஸ்ரா இந்திய விமானப்படையின் மேற்கு விமானப்படையின் கமாண்டர். ஞானேந்திர பிரதாப் சிங் CRPF டைரக்டர் ஜெனரல். சீமா அகர்வால் தீயணைப்பு மீட்பு பணிகளின் DGP. தினேஷ் சிங் ராணா அந்தமான் மற்றும் நிக்கோபார் கமாண்டின் 18வது தளபதி. இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்ட இரண்டாவது திட்டமான 17A ஸ்டீல்த் போர்க்கப்பலின் பெயர் என்ன? INS உதயகிரி. இந்த கப்பலை யாரு கட்டினாங்க அப்படின்னா MDSL மும்பை, அது கூட GRSC கொல்கட்டா சேர்ந்து கட்டி முடிச்சிருக்காங்க. சோ பழைய உதயகிரி கப்பலை 2007 டீகமிஷன் பண்ணிருக்காங்க. INS அரிகாட் இந்தியாவின் 2வது அணுசக்தி இயங்கும் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல். LNTL ஏவப்பட்ட இந்திய கடற்படையின் முதல் உள்நாட்டு பல்நோக்கு கப்பல் சமர்த்தக். இந்திய கடற்படை அதன் சமீபத்திய ஸ்டீல் பல்நோக்கு போர்க்கப்பல் எந்தர் கப்பல் கட்டும் தளத்துல கட்டி முடிச்சிருக்காங்க. அதோட பேர் தமல். இது எங்க இருக்கு அப்படின்னா கலினின்கிராட் அப்படிங்கிற இடம் ரஷ்யால அமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆந்திரால அமராவதி அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் மாநிலம் பாலின பட்ஜெட் கருத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அது ஆந்திரா. இந்தியாவின் முதல் லித்தியம் அயன் செல் தொழிற்சாலை ஆந்திரால அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் முஸ்லிம் பெண் ஆசிரியர் ஃபாத்திமா ஷேக் பற்றிய பாடங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆந்திரா. பீகாருக்கு அப்புறமா சாதி கணக்கெடுப்பு தொடங்கிய 2வது மாநிலம் ஆந்திரா. ஆந்திரா மாநிலம் உர்ஜ்வீர் அப்படிங்கிற திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எந்த நாள் உலக சிறுகோள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஜூன் மாசம் 30ஆம் தேதி நாம இதை அனுசரிக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் 1908 சிபேரியா அப்படிங்கிற இடத்துல டுன்குஸ்கா எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. அதை கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட நினைவை தான் அனுசரிக்கிறோம். முதல் முறையா எந்த சிறுகோளை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா செரஸ். அது எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க? 1801. அதை கண்டுபிடிச்சது ஜூசெப்பி பியாசி. ஜூன் 12 உலக சிறுநீரக புற்றுநோய் தினம். ஜூன் 23 சர்வதேச விதவைகள் தினம். ஜூன் 23 சர்வதேச ஒலிம்பிக் தினம். ஜூன் 23 ஐக்கிய நாடுகள் பொது சேவை தினம்.
ஜூலை மாதத்தின் முதல் சனிக்கிழமை சர்வதேச கூட்டுறவு தினம். ஜூலை 2 உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம். ஜூலை 7 உலக ஸ்வஹாலி மொழி தினம். ஆஸ்ட்ரோவா கோல்டன் ஸ்பைக் 2025 ஆண்கள் ஈட்டி எறிதல் பட்டத்தை வென்றவர் யார்? நீரஜ் சோப்ரா. நீரஜ் சோப்ரா எவ்வளவு தூரம் எரிஞ்சிருக்காரு அப்படின்னா அவரோட ஈட்டிய 85.29 மீட்டர். இந்த ஆஸ்ட்ரோவா கோல்டன் ஸ்பைக் அப்படிங்கிற டோர்னமெண்ட் எந்த நாட்டுல நடந்துச்சு அப்படின்னா செக் ரிப்பப்ளிக். விஸ்வ ராஜகுமார் மெமரி லீக் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா 3வது SABA மகளிர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. மால்தீவ்ஸ் நாட தோக்கடிச்சு. சுனில்குமார் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. மனிஷா மற்றும் தியா சிட்டாலே WTT போட்டியாளர் துனிஸ் 2025 கலப்பு இரட்டையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. பிரியங்கா கோஸ்வாமி ஆஸ்திரிய ரேஸ் வாக்கிங் சாம்பியன்ஷிப்ல பெண்கள் 10 கிலோமீட்டர் பந்தய நடைபயணத்தை ஜெயிச்சிருக்காங்க. நீரஜ் சோப்ரா பாரிஸ் டைமண்ட் லீக் 2025 88.16 மீட்டர் ஈட்டி எறிஞ்சு ஜெயிச்சிருக்காங்க. எந்த ரயில்வே மண்டலம் ECOR யாத்ரா செயலியை அறிமுகப்படுத்தியது? ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே. BEML அப்படிங்கிற நிறுவனம் இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட புல்லட் ரயில் 866.87 கோடிக்கு தயாரிக்க ஒப்பந்தம் வாங்கியிருக்கு. சுவிட்சர்லாந்து நாடு இந்தியா ரயில்வே சேர்ந்து மேம்பட்ட உள்கட்டமைப்பு நவீன மயமாக்கலுக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்திய கண்டெய்னர் கார்பரேஷனுக்கு நவரத்ன அந்தஸ்து வழங்கியிருக்காங்க. இந்திய ரயில்வே நீர் பற்றாக்குறையை சமாளிக்க அம்ரித் சரோவர் மிஷன்ல இணைஞ்சிருக்கு. புஞ்சையால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் வீட் லீஃப் ரஸ்ட் பிகிஸ்டினா ரிகான்டேட்டால ஏற்படுது. பிரவுன் லீவ் ஸ்பாட் ஆஃப் ரைஸ் பைபோலரிஸ் ஒரிசியே. கிரீன் ஏர் டவுன் மில்டியோ பஜ்ரா ஸ்கலரஸ்புரா கிராமிகோலாவில் ஏற்படுது. பவுடரி மில்டியோ கிரேப்ஸ் எரிசிபி நெக்காட்டர். பொட்டேட்டோ வாட் டிசீஸ் பிளாக் ஸ்கப் ஆர் பொட்டேட்டோ டியூமர் சின்கைட்ரிகம் எண்டோபைட்டிகம். ஸ்மட் ஆஃப் பஜ்ரா டோலியோஸ்போரியம் பெனிசிலாரியே. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோதெரா இன்வெஸ்டன்ஸ். early blight of potato Alternaria solani. Grapevine rust Colitotrichum falcatum. மேஜர் தயான்சந்த் கேரளத்தின விருது வாங்கியிருக்காங்க 2024. டிகுகேஷ், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார் மற்றும் மனு பாக்கர். அர்ஜுனா வாழ்நாள் விருது சுச்சா சிங் முரளிகன் பேட்கர். திரோணாச்சாரிய விருது சுபாஷ் ராணா, தேபாலி தேஷ்பாண்டே, சந்தீப் சங்குவா.